السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். தஸ்கீர் என்ற பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து தஸ்கீரில் முதல் பகுதியில் 4 பாடத்தை நாம் கண்டோம். தஸ்கீர் என்றால் என்ன? ஒரு வார்த்தைக்கு சிறியது அல்லது இலக்காரமானது அல்லது குறைவாக இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக தஸ்கீர் சீகா பயன்படுத்தப்படும் என்றும், அதே போல ஃபுஐல் வசனில் வரும் 3 எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்கீர் ஃபுஐல் வசனும், 4 எழுத்தாக இருந்தால் அதற்கு தஸ்கீர் ஃபுஐல் வசனும். அதே போல ஒரு 4 எழுத்திலிருந்து அந்த 4வது எழுத்து தனீஸுடைய தாவாகவோ இல்ல தனீஸின் மக்சூரான அலிஃபாகவோ மம்தூதான அலிஃபாகவோ அல்லது அலிஃப் நூன் ஜாயிதாவாக இருந்தாலோ அல்லது அஃஆல் வசனில் வந்தாலோ அப்பொழுது அந்த 4 எழுத்துக்கு ஃபுஐல் வசன் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அதே போல 4 எழுத்து அசலாக இருந்து 5வது எழுத்து 6வது எழுத்து தனீஸுடைய தாவாகவோ, அதே போல அலிஃப் இன்சா மம்தூதான அலிஃபோ அல்லது மக்சூரான அலிஃபோ அல்லது அலிஃபுன் ஜாயிதாகவோ இருந்தாலோ அப்ப 4 எழுத்தின் ஃபுஐல் வசன் கொடுக்க வேண்டும் என்றும், அதே போல் கடைசியாக 2ஆம் எழுத்து இல்லத்தாக இருந்தால் ஒரு அம்சாவை விட்டும் அலிஃபாக மாறியிருந்தால் அல்லது அந்த அம்சாவுடைய நிலைமை தெரியவில்லை என்றால் அப்பொழுது அலிஃபாக இருந்தால் அல்லது அந்த அதிகப்படியான அலிஃப் ஜாயிதாவான அலிஃபாக 2ஆம் எழுத்து இருந்தால் அப்பொழுது அதற்கு நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த அலிஃபை வாவாக மாற்ற வேண்டும் என்றும், இல்லத்தாக எழுத்து பொதுவாக இருந்தால் அதனுடைய அசலின் பக்கம் திருப்ப வேண்டும் என்றும் நாம் தெளிவாக கடந்த பாடங்களில் கண்டு கொண்டிருக்கிறோம். நான் முன்னாடியே கூறியதை போல இந்த 3ஆம் பாகம் நம்மளுக்கு முன்னாலே போன அதே மாதிரி இது இருக்காது. காரணம், இங்க மொத்தமா பாடங்களை மொத்தமாக நடத்திவிட்டு அந்த மொத்த பயிற்சிகளை பின்னாடி தருகிறார்கள். அதனால நாம் பாடத்தை முடித்து விட்டோம். இப்ப ஒரு நீண்ட பயிற்சி தஸ்கீருக்காக நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதே போல் இதில் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்கள்? கேள்வி பதில்களும் நம்மளுக்கு கொடுக்கிறார்கள். அந்த கேள்விகள் பதில்களையும் பார்ப்போம், அதுக்கு பயிற்சிகள் பார்ப்போம். இன்னும் இதுல கூடுதல் தகவல்களாக எடுத்துக்காட்டுகள், நிறைய எடுத்துக்காட்டுகளும் நமக்கு தருகிறார்கள். வாருங்கள், இது அனைத்தையும் தொடர்ந்து நாம் என்ன செய்வோம், காண்போம். இதை கண்டு முழுமையாக முழு பயனையும் அடைவோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 12 பயிற்சிகள் பார்த்து விட்டோம். இப்பொழுது 13வது பயிற்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், பார்ப்போமா? என்ன சொல்றாங்க? சகீரில் அஸ்மா அல் ஆத்தியத்த, பின்வரும் இஸ்முகளை பெயர் சொல்களை தஸ்கீராக்கு. வபையின், இன்னும் விளக்கு. ஹுக்ம ஹர்ஃபில் இல்லத்தி, இல்லத்துடைய ஹர்ஃபில் சட்டத்தை விளக்கு. ஃபி குல்லி மின்ஹா, அந்த இஸ்முகளில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் இல்லத்துடைய ஹர்ஃபின் சட்டத்தை விளக்கு. மின் ஹைசுல் கல்வி வஅதமிஹி, பொருள்வது பொருளாமல் இருப்பது என்பதை கவனிப்பதில் இருந்து அந்த இஸ்முகளில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் இல்லத்துடைய ஹர்ஃபின் சட்டத்தை விளக்கு. அப்ப இல்லத்துடைய ஹர்ஃப்னா எல்லா சட்டத்தையும் விளக்க தேவையில்லை, அது மாறுமா மாறாதான்ற அதை கவனிச்சு, வேறொரு எழுத்தா அது பொருளுமா இல்ல பொருளாதான் அதை கவனிச்சு என்ன செய்ய விளக்குன்றாங்க. அதிக்ரி சபபி, காரணத்தை கூறுவதுடன் அது பொருளுதல் அல்லது பொருளாமல் இருக்குவதல் என்பதை கவனிப்பதில் இருந்து அந்த இஸ்முகளில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் இல்லத்துடைய ஹர்ஃபின் சட்டத்தை விளக்கு. சரியா? அப்ப பின்னாடி நம்மளுக்கு வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க, இதோடைய சட்டத்தை தான் என்ன செய்யணும், நம்ம விளக்கணும். இப்ப பாருங்க, மோரிக்கும்னா இலை நிறைந்தது, இலை விடக்கூடியது, இலை விடக்கூடியது. பாமத்துன்னா உயரம், மூக்கிதுன்னா மூட்டக்கூடியது, அதாவது அடுப்புன்னு அர்த்தம். ஜீசத்துன்னா இது நகரத்தின் பெயர் என்றும் கூறலாம். இல்லை என்றால் முன்னாடியே சொன்னது போல் ஆற்றின் ஓரம், ஆற்றின் கரை என்றும் சொல்லலாம். ரீபத்துன்னா சந்தேகம், மீசானுன்னா எனது தராசு, ஈதுன் என்றால் பெருநாள்.
வாருங்கள். இப்பொழுது அவங்க கேட்டதை போல் நம்ம சகீர் தஸ்கீர் செய்வோம். இன்னும் அவங்க சொன்னதை போல் ஹர்ஃபு இல்லத்தின் சட்டத்தை நாம் என்ன செய்வோம், விளக்குவோம். இப்ப பாருங்க, மூரிக்குன் முவைரிக்குன் அதோட தஸ்கீர் என்னது? இது 4 எழுத்துல. இப்போ மூரிக்குன் முவை முவைரிக்குன். இங்க தப்பா போட்டிருக்கு. ரா இங்க வரணும், யா என்ன வரணும், முன்னாடி வரணும். முவைரிக்குன் படிக்கணும். ஃபுஐலுன் வசனம் சரியா? அங்க இங்க தப்பா இருக்கு சரியா? அப்ப முவைரிக்குன் சரியா? இலை விடக்கூடிய, சிறிய இலை விடக்கூடியதுன்னு அர்த்தம் சரியா? இப்ப இந்த வா வந்து அசல் சரியா? அதனால இது எப்பவுமே வாவா தான் இருக்கும். அல்வாவு தபகா வாவன் லி இன்திமாமி மா கபலஹா. இந்த வாவ் என்பது, இந்த வாவ் தஸ்கீர் இருக்கும்போது வாவ் வச்சு தானே படிச்சோம். அப்ப இந்த வாவ் என்பது தபக்கா, அது மீதமாகும், வாவன் வாவாகவே மீதமாகும். லி இல்மிமாமி மா கபலஹா. அந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று லம் இருப்பதின் காரணமாக வாவாகவே மீதமாகும். இப்ப இதுக்கு முன்னாடி லம் இருக்கனால ஆஹ் மூரிக்குன்னு படிச்சோம்ல, இந்த வாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு? லம் இருப்பதினால் அது என்னவாகவே மீதமாகும். மா இந்தி மாமி மாக்கப்புல அதுக்கு முன்னாடி ஒன்று லம்மு இருப்பதின் காரணமாக, லம்மு பெற்றதின் காரணமாக அந்த வாவாகவே மீதமாகும் சரியா? இங்கே வரும்போது வாவாகவே என்ன செய்யும், தெரிப்படும். அடுத்து பாருங்க, காமத்துன் உயரம், குவைமத்துனா சிறிய உயரம். இப்ப இதுல பாருங்க வாவ் வச்சு இங்க அலிஃப் இருந்துச்சு, ஆனா வாவா மாத்தணும். அப்ப அது புரண்டதின் சட்டம் மட்டும் காரணம் விளக்குனா போதும். அல் ஹர்ஃபு சானி யா உன் அஸ்லுஹு அல் வாவு. இரண்டாவது எழுத்தாகிறது. இரண்டாவது எழுத்து இருக்குல்ல இங்க, அது என்னவா இருக்கு? ஆஹ் யா உன் யாவாக இருக்கிறது. அஸ்லுஹு அதனுடைய அசல் ஆகிறது வாவாக இருக்குமே. அப்ப இங்க யா இல்ல அலிஃப் தான் இருக்கு. யான்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது எழுத்து என்னது? அலிஃப். அப்ப அல் ஹர்ஃபு சானி அலிஃபுன் அஸ்லுஹு அல் வாவு. அந்த இரண்டாம் எழுத்தின் அசலாகிறது வாவாக இருக்குமே, அத்தகைய அலிஃபா இருக்கும் சரி? அப்ப இரண்டாம் எழுத்து என்னது? வாவு. ஆனா அசல் என்னது? வாவு தான். ஆனா இங்க என்ன இருக்கு? அலிஃபாக இருக்கிறது. துரத்து இல அஸ்லிஹா அல் வாவி. இன்னும் அந்த அலிஃப் திருப்பப்பட்டது, அந்த அலிஃபோடைய அசலான வாவை சார்ந்த அசலின் பக்கமே என்ன செய்தது? திருப்பப்பட்டது. அப்ப தஸ்கீர் எடுக்கும்போது அசலின் பக்கம் திருப்பப்பட்டுரும்ல. அதான் இப்ப இங்க அலிஃப் இருந்துச்சு, அதோடைய அசல் வாவு. அதான் சொன்னாங்களா, அஸ்லுஹு அல் வாவு. அதோடைய அசல் என்னது? அல் வாவ். அப்ப அதோடைய அசலான வாவின் பக்கமே என்ன செய்யப்பட்டது? திருப்பப்பட்டது தஸ்கீர் எடுக்கும் பொழுது சரியா? அடுத்து ரீபத்துன் சந்தேகம், ருயைபத்துன் சிறிய சந்தேகம். அப்ப இதோடைய அசலே யாதான். அதனால என்ன செய்ய தேவையில்லை, எதுவுமே மாத்த தேவையில்லை. ஏன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒருடைய மஸ்தர் வச்சு அதோடைய அசல் கண்டுபிடிச்சாலும் ரைப், இதோடைய மஸ்தர் ரைப், அதுல யாதா வருது. அப்ப அசல் யாதானே? அல் ஹர்ஃபு சானி யா உன். இரண்டாம் எழுத்து யாவாக இருக்கிறது. இப்ப இரண்டாம் எழுத்து யாதானே? ஒஹிய இன்னும் அந்த யா என்பது கயிறு முன்கல்லிபத்தின் அன் ஹரிஃபின் ஆகிற வேறொரு எழுத்தை தொட்டும் புரளவில்லை, பொருளாத பொருளா புரளாததாக இருக்கிறது சரியா? இப்ப வேறொரு எழுத்தை தொட்டும் புரளாததாக இருக்கிறது. வேறொரு எழுத்தை தொட்டும் மாறியதாக புரண்டதாக இல்லை. என்ற நிச்சயமாக அந்த யா என்பது ஏன் தபக்கா அது மீதமாகும். கமாகிய இந்த தஸ்ரீரின் சமயத்தில் அது எப்படி இருந்ததோ அந்த ஒன்றை போலவே என்னவாகும், அது மீதமாகும். தஸ்ரீரின் சமயத்தில் அது இருந்ததை போலவே மீதமாகும். கமாகிய அது எப்படி இருந்ததோ அந்த யா இருந்த ஒன்றை போலவே என்னவாகும், தஸ்ரீரின் சமயத்தில் அது மீதமாகும், தெரிப்படும். இப்ப இது எப்படி இருந்துச்சோ அதே போலவே தஸ்கீரின் சமயத்திலும் தெரிப்படும் சரியா? அடுத்து பாருங்க, மீசானுன் முவைசீனுன். இப்ப மீசான் இது என்னது? இது எப்படி எழுதணும்? முவைசீனுன். மீசான தராசு, முவைசீனுன்னா சிறிய தராசு. ஆஹ் யா வாவா மாறிச்சா, அப்ப என்னது? நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல, அவுசன தான் வரும். அப்ப மாலியான ஃபேலை வச்சு அதுக்கு வாவுதாசன் கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப பாருங்க, அல்வா அல் ஹர்ஃபு சானி இரண்டாவது எழுத்தாகிறது. யா உன் முன்கலிபத்துன் அன்வாவின் வாவை தொட்டும் புரண்ட யாவாக இருக்கிறது. இந்த யா இருக்குல்ல, இந்த யா வந்து வாவை தொட்டும் புரண்ட யா. அது எப்படி சொல்றோம்? அவுசன வசன வச்சு சொல்றோம், மாலியான ஃபேலை வச்சு. துரத்து இந்த தஸ்கீரி இல்ல அஸ்லிஹா அல் வாவி. அதனுடைய வாவை சார்ந்த அசலின் பக்கமே தஸ்கீரின் சமயத்தில் திருப்பப்படும். அப்ப
அந்த யாவின் வாவி சார்ந்த அசலின் பக்கம் என்ன செய்யப்படும், திருப்பப்படும். எப்போ தஸ்கீரின் சமயத்துல அதோடைய அசல் வாவுதா அதன் பக்கமே திருப்பப்படும். வல் ஹர்ஃபு ராபிஉ அலிஃபுன், இது நான்காவது எழுத்தாகிறது. ஒன், டூ, த்ரீ, ஃபோர். நாலாவது எழுத்து அலிஃப்ல இந்த நான்காவது எழுத்தாகிறது அலிஃபுன், அலிஃபாக இருக்கும். துக்லபு இந்த தஸ்கீரி யாஅன், தஸ்கீரின் சமயத்தில் யாவாக புரட்டப்படும். புரட்டப்படுமே அத்தகைய அலிஃபா இருக்கும். அப்ப தஸ்கீரின் சமயத்தில் இந்த அலிஃப் என்னவா மாறிடுச்சு, யாவா மாறிடுச்சு. லிஇன்கிசாரி மா கப்லஹா, அந்த அலிஃபுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் பெற்றதின் காரணமாக யாவாக தஸ்கீரின் சமயத்தில் புரட்டப்படும் அலிஃபா இருக்கும். சரியா? அப்ப இதுக்கு முன்னாடி யாவுக்கு முன்னாடி கசர் வந்துருச்சுல, ஃபுஐஇல் வஸன் தானே. அப்போ ஃபுஐஇல் வஸனின் பிரகாரம் இங்க கசருக்கு தோதுவா யாதான் கொண்டு வர முடியும், அலிஃப் கொண்டு வர முடியாது. அதனாலதான் இந்த கசர் வந்ததின் காரணமாக அந்த அலிஃப் யாவாக புரண்டது. சரியா? அடுத்து பாருங்க, ஈதுன் உவைதுன். இப்ப ஈத் யா உவைதுன் மாறிச்சு. ஏன்னா இது யஊது, இதோடைய வசன் என்னது, யஊது. அதுல வாவு தானே வருது, அப்ப அசல் வாவு தானே. அப்ப இது வந்து வாவை தொட்டும் புரண்டு யாவாக வந்திருக்கிறது. அதனால என்னது, உவைதுன் சிறிய பெருநாள் அர்த்தம். புலிபத்தில் யா உவாவன், யா வாவாக புரட்டப்பட்டது. இந்த யாருக்குள்ள இந்த யா வாவாக புரட்டப்பட்டது. அஸ்லஹா, ஏனென்றால் நிச்சயமாக அந்த யாவின் அசலாகிறது அல் வாவு, வாவாக இருக்கும். இது காரணம் ஹிய என்ற வார்த்தை முஸ்தகத்துன் பிளந்தெடுக்கப்பட்டதா இருக்கும். மினல் அவுதி, அவுதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டதா இருக்கும். அவுதுனா மீளுதல்னு அர்த்தம். அப்ப இது பெருநாள் என்று மீளுதல்னா திரும்பி திரும்பி வருதுல பெருநாள், சந்தோஷம் திரும்பி திரும்பி வருதுல, அதனாலதான் ஈதுக்கு பெருநாள்னு பேர் வந்துச்சு. சரி, அப்ப அவுதிலிருந்து இருக்கும். وشد تصغيره على عييد بإبقاء الياء. இன்னும் குறைவாகிவிட்டது தஸ்கீருஹு, அதை தஸ்கீர் எடுப்பது குறைவாகிவிட்டது. அலா உயைதின், உயைதின் என்பதின் பிரகாரம் அந்த ஈத் என்ற வார்த்தையை தஸ்கீர் ஆக்குவது குறைந்து விட்டது. யாவை தெரிப்படுத்துவதை கொண்டு, அதை மீதமாக்குவதை கொண்டு உயைதின் என்பதின் மீது அதை தஸ்கீர் எடுப்பது குறைந்து விட்டது. அது குறைவா சில சமயம் உயைதின் என்று என்ன செய்வாங்க, தஸ்கீர் எடுப்பாங்க. ஆனா பெரும்பாலும் அதிகமா பயன்படுத்துறது உவைதின் தான் தஸ்கீர். சரியா? ஹத்தா எதுவரை என்றால் லா தல்தபிஸ பி தஸ்கீரி ஊதின், ஊதுடைய தஸ்கீரை கொண்டு குழம்பிடக் கூடாது என்பதற்காக யாவை தெருப்படுத்துவதை கொண்டு உயைதின் என்பதன் பிரகாரம் அதை அந்த ஈத் என்ற வார்த்தையை தஸ்கீர் எடுப்பது குறைந்து விட்டது. அப்ப ஊது அதற்கும் என்னதான் வரும், உவைது தான் வரும். ஈதுக்கும் உவைதுன்னு கொண்டு வந்தா இது ஊதுல இருந்து வந்த உவைதா இல்ல ஈதுல இருந்து வந்த உவைதான்னு குழம்பிடும். சரியா? அதனாலதான் ஊதுடைய தஸ்கீரை கொண்டு குழம்பிடக் கூடாது என்பதற்காக தான் யாவை திருப்படுத்தி உயைத் என்பதின் பிரகாரம் தஸ்கீர் எடுப்பாங்க, சில சமயம் குறைவாக. சரியா? ஆனா பெரும்பாலும் ஈதுக்கும் உவைது தான் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. சரியா? அப்ப இங்க ஊது என்பதின் பக்கம் நாம் பார்த்தோமே ஆனால் அதனுடைய அர்த்தம் வேறு, இதனுடைய அர்த்தம் வேறு. இப்ப இதுக்கு நம்ம அர்த்தம் சொல்லும் போது என்ன சொன்னோம், ஈதுனா பெருநாள் சொன்னோம்ல. இப்ப ஊதுனா குச்சின்னு அர்த்தம். இப்ப சின்ன குச்சி, உவைதுனா என்னதுன்னு அர்த்தம், இப்ப சின்ன குச்சின்னு வரும். சரியா? அப்ப அதோடைய அர்த்தம் இதோடைய அர்த்தம் மாறுதுல. அப்ப அதுக்கும் உவைதுன்னு சொல்லி இதுக்கும் உவைதுன்னு சொன்னா குழம்பிடும்ல. அதனாலதான் சில சமயம் ஆஹ் உயைதுன்னு எடுப்பாங்க. சரியா? அப்புறம் பாருங்க, பாப்போமா. இப்ப இந்த பயிற்சி கடைசியா மூக்கிதுன்னு பாருங்க. அவுக்கத யூக்கிது, அப்ப வாவ் தானே அசல், நம்ம பேல வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப மூக்கிதுன் வாவ் அசல். முவைக்கிதுன், அப்ப அடுப்பு சிறிய அடுப்பு, மூட்டக்கூடியது சிறிய மூட்டக்கூடியது. பல்வாவு தபகா, அந்த வாவ் என்பது மீதமாகவும் தெரிப்படும். கமாகிய, அது இருந்த ஒன்றை போலவே தெரிப்படும். இமாமிமா கபுலஹா, இந்த வாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று அம்மு பெற்றதின் காரணமாக அது எவ்வாறு இருந்ததோ அதை போலவே தெரிப்படும். இப்ப இங்க வாவு மூ, வாவுக்கு சுக்குன்னு, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, லம்மு தானே. வாவு அதுக்கு முன்னால் லம்மு இருப்பதினால் அதை போலவே என்ன செய்யும், தெரிப்படும். அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் அது வேறொரு எழுத்தாக புரளவில்லை. அது இருந்ததை போல என்ன ஆகிவிட்டது, தெரிப்பட்டு விட்டது. அப்ப அவங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த காரணத்தை மட்டும் புரள்வதை கவனித்து அந்த ஹர்ஃப் இல்லத்துடைய சட்டத்தை நம்ம என்ன செஞ்சோம், சொல்லிட்டோமா. இப்ப வாருங்கள் அடுத்து பயிற்சியை பார்ப்போமா.
அடுத்த பயிற்சி என்ன சொல்றாங்க? 14வது பயிற்சி. 14வது பயிற்சி என்னது? சகீரில் அஸ்மா அல் ஆத்தியத, பின்வரும் இஸ்முகளை தஸ்கீராக்கு. ஒதுக்கூர் மா அஹ்தஸஹு தஸ்கீரு ஃபி குல்லி மின்ஹா, அந்த இஸ்முகளிலிருந்து ஒவ்வொன்றிலையும் தஸ்கீர் எதை புதிதாக உண்டாக்கியதோ அந்த ஒன்றை கூறு. தஸ்கீராக்கணும், அது தஸ்கீர் எதை புதிதாக உண்டாக்கியது என்பதை என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். சரியா? அவ்வளவுதான். இரண்டு ரெண்டு விஷயம்தான் நம்ம இன்று பார்க்க இருக்கின்றோம். பாருங்க, இதோடைய அர்த்தம் பாருங்க. சிபுகத்துன் அப்படின்னா சாயம், ஆபுன்னா குறை, சாலிதுன்னா நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். சரியா? ஜும்மாருன்னா பனை மரத்தின் குருத்துன்னு அர்த்தம். ஆதாபுன்னா ஒழுக்கங்கள். ஆமிலுன்னா தொழிலாளி. ஆமுன் என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனின் பெயர். சரியா? அப்ப பாருங்க, 14வது பயிற்சியின் பதிலை இப்பொழுது நாம் என்ன செய்வோம், காண்போமா? இப்ப 14வது பயிற்சி பாருங்க, அதோடைய பதில் சிபுகத்துன், அதுக்கு தஸ்கீர் சுபைகத்துன். இதுல என்ன மாற்றம் வந்துச்சுன்னு கேட்டாங்கல்ல, தஸ்கீர் எடுக்கும்போது பாருங்க. அல் இஸ்மு சுலாசியுல் உசூலி, அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். அல் இஸ்மு சிபுகத் என்ற வார்த்தை ஆகிறது, பெயர் சொல்லாகிறது. சுலாசியுல் உசூலி, அசல் எழுத்துக்கள் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும். இப்ப நாலு தான், ஆனா அசல் எழுத்து மூணு தானே. அதான் மூணு எழுத்தை சார்ந்தது, அசல் எழுத்து மூணு எழுத்துக்கள் சார்ந்ததா இருக்கும். மக்தூமுன் பி தாஇ தஅனீசி, தஅனீஸுடைய தாவை கொண்டு முடிக்கப்பட்டதா இருக்கும். அப்படிதானே? தஅனீஸுடைய தாவை கொண்டு முடிக்கப்பட்டதா இருக்கும். பலா யுந்தரு இந்த தஸ்கீரி இல தாஇ, தஸ்கீரின் சமயத்தில் அந்த தாவின் பக்கம், தஅனீஸுடைய தாவின் பக்கம் பார்க்கப்படாது. தஸ்கீரின் சமயத்தில் அதை பார்க்க கவனிக்கப்படாது. அசலை மட்டும் வச்சுதான் என்ன செய்வோம், நம்ம தஸ்கீர் எடுப்போம். அப்போ இது மூணு எழுத்து தான், மூணு எழுத்துக்கு ஃபுஐல் வசனு, அதான் சுபை வசனு, அதுக்கப்புறமா தாவை மறுபடியும் சேர்த்துக்கணும். சரியா? அதுக்கு பாருங்க, ஆபுன், உயைபுன். ஆப்னா குறை, உயைப்னா சிறிய குறை. சாயம் சிறிய சாயம், சுபைகத்துனா. இப்ப இதுக்கு என்ன? அல் ஹர்ஃபு சானி, இரண்டாவது எழுத்தாகிறது. அலிஃப் தானே வந்திருக்கு. அலிஃபுன் முன்கலிபத்துன் அன் யாஇன், யாவை தொட்டும் புரண்ட அலிஃபாக இருக்கிறது. யாவை தொட்டும் புரண்ட அலிஃபாக இருக்கிறது. யஜிபு ரத்துஹா, இன்னும் இலைஹா இந்த தஸ்கீரி, தஸ்கீரின் சமயத்தில் அந்த அலிஃபை அந்த யாவின் பக்கம் திருப்புவது அவசியமாகும். அப்ப தஸ்கீரின் சமயத்தில் அந்த அலிஃபை யாவின் பக்கம் திருப்புவது அவசியமாகும். ஏன்னா நம்ம அதான சட்டம் படிச்சோம், தஸ்கீர் எடுக்கும்போது அந்த அசல் எழுத்தின் பக்கமே திருப்பிடணும்னு. அதனாலதான் திருப்பிட்டோங்க. ஐப். சரியா? அப்போ ஐப், யாவுதான் அசல், அந்த யாவின் பக்கமே என்ன செஞ்சிட்டோம், திருப்பிட்டோம். இப்ப ஹாலிதுன் நிரந்தரமானவன், ஹுவைலிதுன்னா நிரந்தரமான சிறுவன். அப்ப அல் ஹர்ஃபு சானி இரண்டாவது எழுத்தாகிறது. இது இந்த அலிஃப் இருக்குல்ல, அலிஃபுன் ஜாயிதுன் ஃபி இஸ்மில் ஃபாயிலி மினல் ஃபிஅலி சுலாசி, மூன்று எழுத்தை சார்ந்த ஃபிஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலிலே வரக்கூடிய அதிகப்படியான அலிஃப் ஆகும். இது இஸ்மு ஃபாயில் வசன் தானே. இஸ்மு ஃபாயில்ல ஃபா கலிமா ஹா, ஐன் கலிமா லாமு, லாம் கலிமா தாலு. அப்ப இந்த அலிஃப் என்பது இஸ்மு ஃபாயில் வசனுக்காக வந்து அது ஜாயிதாவான அலிஃப். சரியா? இப்ப ஜாயிதாவான அலிஃபாக இருந்தால் என்ன படிச்சிருக்கோம், அது வாவாக மாத்தணும்னு படிச்சிருக்கோம்ல. எஜிபு கல்புஹா வாவன் இந்த தஸ்வீரி, தஸ்வீரின் சமயத்தில் அந்த அலிஃபை, ஜாயிதாவான அலிஃபை வாவாக புரட்டுவதற்கு அவசியமாகும். இதான நம்ம சட்டம் படிச்சோம். அதிகப்படியா வசனுக்காக அதிகப்படியா ஜாயிதாவா ரெண்டாவது அலிஃபன் தான், அதை வாவாதான் மாத்தணும் நம்ம படிச்சோம். அதே போலதான் இங்க மாத்திருக்கோம். சரியா? அடுத்து ஜும்மாருன் பாருங்க. ஜும்மாருக்கு ஜுமை மீருன் அப்படின்னு வரும். ஜும்மாரும் நம்ம மேலேயே சொன்னாலும் அர்த்தம் என்னது, குருத்துன்னு அர்த்தம். இது சிறிய குருத்து. அப்ப அலிஸ்மு, இந்த வார்த்தை ஜும்மார் என்ற பேச்சொல்லாகிறது. ஹுமாசியுன், ஐந்தெழுத்தை சார்ந்ததா இருக்கும். யூ சகரு அலா ஃபுஐலீன், ஃபுஐல் என்ற வசையின் பிரகாரம் தஸ்கீர் ஆக்கப்படும். இப்ப ஐந்து எழுத்துக்கு நம்ம ஹாஷால சட்டம் படிச்சோம்ல, ஃபுஐல் என்ற வசனில் வரும். ஜும்மார் என்பது ஐந்து எழுத்து. அப்ப அந்த ஐந்து எழுத்துல என்ன இருக்கணும், மத்தோட எழுத்து இருக்க வேண்டும். நாலாவது எழுத்தாக மத்தோட எழுத்து இருக்கணும். அப்பதான் இந்த வசன்ல வர முடியும், ஃபுஐல் வசன்ல. இப்ப இது ஐந்து எழுத்து, அதே போல நான்காவது எழுத்து மத்தோட எழுத்து வந்துருச்சு, அலிஃப் மத்தா வந்திருக்கு. அதனால ஃபுஐல் ஜுமைமீர். சரியா? மع قلب الألف الرابعة ياء عند التسغير, தஸ்கீரின் சமயத்தில் நான்காவது அலிஃபை யாவாக புரட்டுவதுடன் ஃபுஐல் என்ற வசனின் பிரகாரம் தஸ்கீர் ஆக்கப்படும். இப்ப அந்த அலிஃப் இருக்குல்ல, இந்த அலிஃப் மத்தா, அதை யாவா மாத்தி நம்ம என்ன செய்யணும், தஸ்கீர் எடுக்கணும். அதே போல நம்ம எடுத்திருக்கோம். சரியா? ஏன் அதை மாத்துறோம், அதுக்கு முன்னாடி கசர் இருக்கு. வசனின் படி என்ன, ஃபுஐல் கசர் தானே. அந்த கசருக்கு அப்புறம் அது பொதுவா யாவா மாத்தணும், அதனால மாத்திட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆதாபுன் ஒழுக்கங்கள், உவைதாபுன், உவைதாபுன்னா சிறிய ஒழுக்கங்கள். இப்ப இதுல என்ன ஆச்சுன்னு பாப்போமா? அஸ்லுஹா, ஆதாப் என்ற வார்த்தையின் அசலாகிறது
அதாபுன். ஆதாபுனுடைய அசல் இதாபுன், ரெண்டு அம்சா வரணும். சரியா? அதாபுன் என்பதா இருக்கும். குலிபத்தில் அலிஃபு சானியத்துல் முன்கலிபத்து அன் ஹம்சத்தின் வாவன். ஹம்சாவை தொட்டும் புரண்ட இரண்டாவது அலிஃப் புரட்டப்பட்டது வாவன், வாவாக புரட்டப்பட்டது. இந்த தஸ்வீரின் சமயத்தில். அப்ப அதாபுன் தான் அசலு. இந்த அம்சா நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டு அம்சா சேர்ந்து வரும் பொழுது ரெண்டாவது அம்சாவுக்கு சுக்கூன் இருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அம்சாவுக்கு உள்ள ஹரக்கத்துக்கு தோதுவா மாற்ற வேண்டும். இப்ப முதலாவது அம்சாவுக்கு ஃபத்தஹ் வந்தனால் அதுக்கு தோதுவா ஆதாபுன்னு மாத்திட்டோம். அலிஃப் மத்தாவா மாத்திட்டோம். அது மாத்தணும் சட்டம் அப்படிதானே? அப்ப ஆதாபுன்னு அதுக்கு தோதுவா மாத்திட்டோம். அப்ப அந்த அலிஃபு அம்சாவை தொட்டும் தானே புரண்டு வந்திருக்கு. ஆள உள்ள அந்த அலிஃபு இந்த அம்சாவை தொட்டும் புரண்டு தானே வந்திருக்கு. அப்ப ஒரு அம்சாவை தொட்டும் புரண்ட அலிஃபாக இருந்தால் அதை வாவாக மாத்தியே தீரணும். நம்ம படிச்சோம். தஸ்லீல் எடுக்கும்போது அது வாவா தான் மாத்தணும்னு படிச்சோம். அதனாலதான் இங்க மாத்தணும். சரியா? அதான் சொல்றாங்க, தஸ்லீலின் சமயத்தில் வாவாக புரட்டப்பட்டது. வல் கலிமத்து, இன்னும் இந்த வார்த்தை ஆகிறது. ஆதாப் என்ற வார்த்தை ஆகிறது. ஜம்மு தக்சீர், ஜம்மு தக்சீரா இருக்கும். அல வசனி அஃஆலின், அஃஆல் என்ற வசனின் பிரகாரம் ஜம்மு தக்சீரா இருக்கும். அதே போல ஜம்மு தக்சீர் அஃஆல் வசன்ல அதாபுன் அஃஆலுன். அப்ப அஃஆல் வசன்ல தான் வந்திருக்கு. அப்ப அஃஆல் வசனில் வரும் பொழுது அது அது 5 எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, அதை நாம் 3 எழுத்துக்கு என்ன வசன் கொண்டு வருவோமோ அதே வசன் தான் இதற்கும் கொண்டு வர வேண்டும் என்று தஸ்கீருக்கு நம்ம படித்தோம் அல்லவா? அப்ப ஃபுஐல் வசனில் தான் வர வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் 3 மட்டும் மாத்து உவைது, மறுபடியும் அலிஃப் பாவை கடைசியில் சேர்த்துக்கணும். ஃபுஐல் உவைது, அதை மட்டும் மாத்திட்டு கடைசியில் அலிஃப் பா சேர்த்துக்கணும். அப்படிதான் அஃஆல் வசன்ல வந்தா 3 எழுத்துடைய வசனான ஃபுஐல் தான் செய்ய வேண்டும். அதே போல தான் செஞ்சிருக்கோம். அடுத்து பாருங்க, ஆமீனுன் தொழிலாளி, உவைமீனுன் சிறிய தொழிலாளி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபாயில் வசனு இந்த அலிஃப் ஜாயிதாவானது. அப்ப என்ன செய்யணும்? வாவா மாத்தணும்ல. இங்கே வாவா மாத்திருக்காங்க. அல் ஹர்ஃபு சானி இரண்டாவது எழுத்தாகிறது. அலிஃபுன் ஜாயிதத்துன் ஃபீல் இஸ்மில் ஃபாயிலி மினல் ஃபிஅலி சுலாசி. 3 எழுத்தை சார்ந்த ஃபிஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலிலே உள்ள அதிகப்படியான அலிஃபாக இருக்கிறது இந்த அலிஃப். சரியா? குலிபத் வாவன் இந்த தஸ்வீரின் சமயத்தில் அந்த அலிஃப் வாவாக புரட்டப்பட்டது. அலிஃபு அது அதிகப்படியான அலிஃபு வாவாக புரட்டப்பட்டது. அடுத்து ஹாமுன் என்பது என்னது? பெயர். இப்ப ஹுவைமுன் என்பது சிறிய ஹாம் அப்படின்னு அர்த்தம். ஹாம் என்பது அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் பெயர் தானே. இப்போ ஹுவைமுன்னா சிறிய ஹாமுன் அர்த்தம். ருத்தத்தில் அலிஃபு இலா அஸ்லிஹா ஒஹுவல் வாவு. அலிஃப் என்பது அதனுடைய அசலின் பக்கம் திருப்பப்பட்டது. ஒஹுவல் வாவ், அது என்னது? அந்த அசலாகிறது வாவாக இருக்கும். இப்ப இந்த ஹாம் என்பதுடைய அசல் என்னது? வாவு. அதனால வாவின் பக்கம் திருப்பிட்டோம்னு சொல்றாங்க. இது தவறு. என்னன்னா, சட்டம் என்னன்னா, அசலிஹா இல்ல, இந்த ஹாம் என்பது ஒரு பெயர். இப்ப பெயராக இருக்கும் பொழுது நம்ம பாடத்திலேயே படிச்சோம் மஜ்ஹூல். இதற்கு முஸ்தக்கான ஃபேல்களில் இருந்து எடுத்தா நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஒரு மஸ்தரை வச்சோ இல்லாட்டி என்னது அது ஃபேலை வச்சோ இல்லாட்டி ஜம்மு தக்சீரை வச்சோ என்ன செஞ்சிடலாம்? அதோடைய அசலை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி பெயரா வரும் பொழுது இந்த அலிஃபு ஒரு மஸ்தர்ல இருந்து எடுக்கப்பட்டதே இல்லை. இது முஸ்தக்கே கிடையாது. சரியா? முஸ்தக்கே இல்லாத போது நம்மளுக்கு அசலே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த அலிஃப் மஜ்ஹூலத்துன்னு நம்ம படிச்சோம் பாடத்துல. மஜ்ஹூலாக இருந்தால், ஒரு அலிஃப் மஜ்ஹூலாக இருந்தால் வாவாக மாற்ற வேண்டும் என்பதுதான் சட்டம். அதனால்தான் ஹுவைமுன் என்று அது மஜ்ஹூலாக இருப்பதின் காரணமாகத்தான் இங்க என்னது வாவாக மாத்தணும். அப்படியே மாத்தணும் நம்ம பாடத்துல படிச்சோம். அதாகி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இங்க இதுக்கு அசலே தெரியாது. சரியா? அப்ப இதுக்கு அசலே கிடையாது. அதனாலதான் மஜ்ஹூலா இருந்தா வாவா தான் மாத்தணும். அதனால வாவா மாத்திட்டோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த 14வது பாடம் முடிந்து விட்டோம். வாருங்கள், இன்னும் மீதமுள்ள சில பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த பயிற்சிகள் நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து காணி அதையும் நாம் என்ன செய்வோம்? முழுமையாக முடிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், மீதமுள்ள பயிற்சிகளை அடுத்த பாடத்தில் காண்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடத்துடன் இந்த பாடம் முழுவதும் முடிவடைந்து விடும். இதுடன் தஸ்கீர் பாடத்தில் அல் கிஸ்மு சானியை நாம் தொடங்குவோம். வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். கேட்டதை மறக்காமல் இருப்பதற்கும் கற்றதை மற்றவர்கள் கற்றுத் தருவதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.